காலத்துல நவநாகரிக பெண்களே மது அருந்த ஆரம்பிச்சுட்டாங்க சார். மதுவை பேசாதீங்க நவநாதிக பெண்கள் குடிக்க வச்சுட்டீங்க தம்பி. மது குடிப்பது ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்க. எல்லாரும் செய்யும் போது தவறு இல்லைன்னா ஆயிடுச்சு. வாக்குக்கு காசு வாங்க கூடாதுன்னு அம்மா போய் சொன்னா யாருப்பா வாங்கல குடிக்கிறாங்க, யாரு குடிக்கல. பேரறிஞர் அண்ணா காலம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? குமாரசாமி ராஜா, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரு, ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், இந்த வரிசையில எல்லாம் மதுவிலக்கு அமல்படுத்தி இருந்துச்சா இல்லையா? மது இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா? யார் தொடங்கிய பெருமகன்? ஐயா கருணாநிதி. இப்ப சாத்தியமானு எப்படி கேக்குறீங்க? கொரோனா நேரத்துல மூடி போட்டிருந்தீங்க, அது எப்படி சாத்தியமாச்சு? திடீர்னு மூணா என்ன? திடீர்னு மூணியா என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் குடிக்காம இருந்து செத்தான்? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நானே சாராயாவளை வச்சு காய்ச்சி சாராயை விற்கும் போது மக்களை குடிக்கிறது குற்றம் நான் எப்படி சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க. இந்தியாவில எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இருக்கு? யாரு? பேரறிஞர் அண்ணா காலம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? குமாரசாமி ராஜா, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரு, ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், இந்த வரிசையில எல்லாம் மதுவிலக்கு அமல்படுத்தி இருந்துச்சா இல்லையா? மது இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா? ஐயா நீங்க நல்லா சொல்லுங்க. சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல? யார் தொடங்கிய பெருமகன்? ஐயா கருணாநிதி. இப்ப சாத்தியமானு எப்படி கேக்குறீங்க? கொரோனா நேரத்துல மூடி போட்டிருந்தீங்க, அது எப்படி சாத்தியமாச்சு? கொரோனா நேரத்தில் திடீர்னு மூணா என்ன? திடீர்னு மூணியா என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் குடிக்காம இருந்து செத்தான்? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த காலத்துல நவநாகரிக பெண்களே மது அருந்த ஆரம்பிச்சுட்டாங்க சார். மதுவை பேசாதீங்க நவநாதிக பெண்கள் குடிக்க வச்சுட்டீங்க தம்பி. மது குடிப்பது, வாக்குக்கு காசு வாங்குவது, இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்க. எல்லாரும் செய்யும் போது தவறு இல்லைன்னா ஆயிடுச்சு. வாக்குக்கு காசு வாங்க கூடாதுன்னு அம்மா போய் சொன்னா யாருப்பா வாங்கல குடிக்கிறாங்க, யாரு குடிக்கல. அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான், யாரு பெறல. எல்லாரும் பண்ணிட்டீங்க. நான் நேர்மையற்றவனான பிறகு, நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவனான பிறகு, நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்துருது. நானே சாராயாவளை வச்சு காய்ச்சி சாராயை விற்கும் போது மக்களை குடிக்கிறது குற்றம் நான் எப்படி சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க. இந்தியாவில எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இருக்கு? ஐயா நீங்க சொல்லுங்க. நீங்க முதலமைச்சர்களை தேர்வு பண்றீங்களா, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்யறீங்க? நாட்டின் தலைவர் நீங்க, பிரதமர் முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டீங்க. முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்கிற தரகர்களை தேர்வு செய்யறீங்களா, முதல்வர்களை அல்லது பிரதமர்களை தேர்வு செய்யறீங்களா, தலைவரை தேர்வு செய்யறீங்களா?